ஹலோ ஹாய் குட் மார்னிங் மக்களே. வெல்கம் டு ஸ்கோர் கிளபர்ஸ் டெய்லி எடிட்டோரியல் அனாலிசிஸ். நான் உங்க மலர். இன்னைக்கு அக்டோபர் 22, 2025 த ஹிந்து எடிட்டோரியல்ஸை இங்கிலீஷ்ல படிச்சு அதை அப்படியே நம்ம ஸ்டைல்ல தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற 2 எடிட்டோரியல்ஸோட இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பிரீமியம் பிடிஎஃபா கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் த குட் நியூஸ் இஸ் இது உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனலோட ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டைட்டில் டர்னிங் டைட்ஸ் ஆன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டென்ஷன்ஸ், அதாவது மாறி வரும் சூழல்கள், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பதட்டங்கள் பற்றியது. அண்ட் த சப்ஹெட்டிங் இஸ் பாகிஸ்தான் cannot ensure internal security by bombing ஆப்கானிஸ்தான், அதாவது ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசி பாகிஸ்தானால் தனது உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. சரி, உள்ள என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். When the Taliban recaptured Kabul in August 2021 after 2 decades of insurgency, அதாவது 2021 ஆகஸ்ட்ல 20 வருஷ கிளர்ச்சிக்கு அப்புறம் தாலிபான்கள் காபூலை கைப்பற்றிய போது பாகிஸ்தான் viewed it as a tactical victory. பாகிஸ்தான் இதை ஒரு தந்திரோபாய வெற்றியாக பார்த்தது. அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு சந்தோஷம்தான் போல. இம்ரான் கான், then Prime Minister, famously said the Afghans had broken the shackles of slavery. அப்போதைய பிரதமர் இம்ரான் கான், ஆப்கானியர்கள் அடிமைத்தனத்தின் விலங்குகளை உடைத்து விட்டார்கள் என்று பிரபலமாக சொன்னார். ரொம்ப பெருமையா சொன்னார் பாரு. பட் the Taliban's return emboldened the தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான், that is TTP. ஆனால் தாலிபான்களின் இந்த வருகை தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான், அதாவது TTPக்கு தைரியத்தை கொடுத்தது. which is organizationally distinct from yet ideologically aligned with the Afghan Taliban. இந்த TTP அமைப்பு ரீதியாக ஆப்கான் தாலிபான்களிடமிருந்து வேறுபட்டது, ஆனாலும் சித்தாந்தப்படி அவங்களோட இணைஞ்சுதான் இருக்கு. சோத்துல வேற வேற, ஆனா கொள்கையில ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி. Over 4 years, Pakistan, particularly the Khyber Pakhtunkhwa province bordering Afghanistan, கடந்த 4 வருஷமா பாகிஸ்தான், குறிப்பா ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள கைபர் பக்துன்குவா மாகாணம் has seen a dramatic surge in militant attacks. தீவிரவாத தாக்குதல்கள்ல ஒரு பெரிய அதிகரிப்பை கண்டிருக்கு. This year alone, at least 2,414 people were killed in militancy-related violence in Pakistan. இந்த வருஷம் மட்டுமே பாகிஸ்தான்ல தீவிரவாதம் தொடர்பான வன்முறையில குறைஞ்சது 2144 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு an Islamabad-based think tank. இதை இஸ்லாமாபாத்தை தளமாக கொண்ட ஒரு think tank சொல்லுது. Pakistan blames the Afghan Taliban for sheltering the TTP, better known as the Pakistani Taliban. பாகிஸ்தான் தாலிபான் என்று அழைக்கப்படும் TTPக்கு ஆப்கான் தாலிபான்கள் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது. And tensions escalated into full-scale cross-border clashes. இதனால பதட்டங்கள் அதிகரித்து முழு அளவிலான எல்லை தாண்டிய மோதல்களாக மாறியது. On October 9, 2025, while Taliban Foreign Minister Amir Khan Muttaqi was visiting India. அக்டோபர் 9, 2025 தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கி இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப பாத்தீங்களா டைமிங்க. பாகிஸ்தான் carried out airstrikes in Kabul, apparently targeting the TPP. பாகிஸ்தான் காபூலில் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது. இது வெளிப்படையாக TTPயை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கு. These strikes triggered a week of cross-border attacks that left dozens dead. இந்த தாக்குதல்கள் ஒரு வார காலத்திற்கு எல்லை தாண்டிய தாக்குதல்களை தூண்டியது. இதுல பல டஜன் கணக்கான மக்கள் இறந்தாங்க. Before a fragile Qatar brokered ceasefire took effect. கடைசியா கத்தார் மத்தியஸ்தம் செஞ்ச ஒரு பலவீனமானதுமான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்தது. When the Taliban were waging an insurgency, Pakistan offered them refuge and support. ஆப்கான் தாலிபான்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான் அவர்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்தது. அப்போ நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. பாகிஸ்தான்ஸ் military establishment expected the Taliban to remain loyal once in power. பாகிஸ்தானின் ராணுவ அமைப்பு தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததும் தங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தது. நம்பிவா நல்லா இருப்பான்னு சொன்ன மாதிரி. But when the Taliban took over the reins in Afghanistan, ஆனா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை கைப்பற்றிய போது the old patron-client relationship was replaced by state-to-state ties. அந்த பழைய பாதுகாவலர் வாடிக்கையாளர் உறவு நாடுகளுக்கு இடையான உறவுகளாக மாற்றப்பட்டது. With deep structural contradictions, அதுவும் ஆழமான கட்டமைப்பு முரண்பாடுகளோட.
The Pakistani Taliban, which opposed the merger of Pakistan's tribal areas with the Khyber Pakhtunkhwa. பாகிஸ்தானின் பழங்குடி பகுதிகளை கைபர் பக்துன்குவாவுடன் இணைப்பதை எதிர்க்கும் பாகிஸ்தான் தாலிபான்கள் want their version of a strict Islamic code to be enforced. அவங்களுடைய கடுமையான இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்த விரும்புறாங்க. and demand the release of TPP prisoners. மேலும் TPP கைதிகளை விடுவிக்க கோருகிறார்கள். drew inspiration from the Afghan Taliban's triumph. இவங்க ஆப்கான் தாலிபான்களின் வெற்றியிலிருந்து உத்வேகம் பெற்றாங்க. கூட்டணி செஞ்ச அனுபவம் போலயே. The Durand Line, the colonial era border re-emerged as another flashpoint. காலனித்துவ காலத்து எல்லையான டூரன் லைன் மற்றொரு பிரச்சனையின் மையமாக உருவெடுத்தது. as Kabul has never recognized it. ஏன்னா காபுல் அதை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. Besides, Pakistan's decision to deport thousands of Afghan refugees strained ties further. இது தவிர ஆயிரக்கணக்கான ஆப்கான் அகதிகளை நாடு கடத்த பாகிஸ்தான் எடுத்த முடிவும் உறவுகளை மேலும் பாதித்தது. What likely provoked the Pakistan establishment even more was, பாகிஸ்தான் அரசை இன்னும் அதிகமாக தூண்டியது என்னவென்றால், India's diplomatic outreach to the Taliban. தாலிபான்களுடன் இந்தியா மேற்கொண்ட ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைதான். By carrying out airstrikes in Kabul in response to militant attacks, தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக காபூலில் வான்வழி தாக்குதல்களை நடத்துவதன் மூலம், பாகிஸ்தான் appears to be setting a new precedent. பாகிஸ்தான் ஒரு புதிய முன்னுதாரணத்தை அமைப்பதாக தெரிகிறது. அதாவது எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு காபூலை நேரடியாக பொறுப்பாக்குவது. In a move reminiscent of India's doctrine of responding to terrorism with overwhelming force against Pakistan. இது பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிரவாதத்திற்கு பெரும் படையுடன் பதிலடி கொடுக்கும் இந்திய கொள்கையை நினைவூட்டுகிறது. நம்ம கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறாங்க போல. Yet the security crisis in Pakistan now engulfing its tribal areas is largely of its own making. ஆனாலும் பாகிஸ்தானின் பழங்குடி பகுதிகளை சூழ்ந்திருக்கும் இந்த பாதுகாப்பு நெருக்கடி பெரும்பாலமாக அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டதுதான். பள்ள தோண்டி தான் தலையிலேயே மண்ணவாரி போட்ட கதை. For decades it has followed a contradictory policy. பல பத்தாண்டுகளாக அது ஒரு முரண்பாடான கொள்கையை பின்பற்றியது. அதாவது ஒரு பக்கம் தீவிரவாதத்தை எதிர்ப்பது, மறுபக்கம் அண்டை நாடுகளுடன் சண்டையிடும் தீவிரவாத மற்றும் போராட்டம் குழுக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது. It backed the Taliban for over 20 years. 20 வருஷத்துக்கும் மேலா தாலிபான்களுக்கு ஆதரவு கொடுத்தது. Hoping that a Taliban-controlled Kabul would offer its strategic depth. தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள காபூல் தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த், அதாவது ஒரு உத்தி ரீதியான பாதுகாப்பை வழங்கும்னு நம்புச்சு. That strategy has now backfired. அந்த உத்தி இப்போது திருப்பி அடித்துள்ளது. If Pakistan believes that it can restore internal security by bombing Afghanistan, it is mistaken. ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசி உள்நாட்டு பாதுகாப்பை மீட்டெடுக்க முடியும்னு பாகிஸ்தான் நம்பினா அது தவறு. Prolonged conflict and chaos will only deepen instability and strengthen insurgency. நீடித்த மோதல் மற்றும் குழப்பம் ஸ்திரமற்ற நிலையை ஆழப்படுத்தி கிளர்ச்சியை மேலும் வலுப்படுத்த மட்டுமே செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். உங்க யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஸ்கோர் கிளவர் ஒரு ஆசம் ஆப் டெவலப் பண்ணிருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த ஆப்ல வெக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா நினைவுல வச்சுக்க ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஒரு தடவை படிச்சா மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் பேக். ரெண்டாவது எடிட்டோரியல் டாபிக் பீகார் போல்ஸ். பாலிடிக்ஸா? லெட்ஸ் see. Cold calculations on rival friends preparing for the பீகார் போல்ஸ். அதாவது கச்சிதமான கணக்கீடுகள் பீகார் தேர்தலுக்கு தயாராகும் எதிரணிகள் பற்றியது. NDA and மகாகத்பந்தன் are using schemes and promises to get votes. NDA மற்றும் மகாகத்பந்தன் ஆகிய இரண்டு கூட்டணிகளும் வாக்குகளை பெற திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் பயன்படுத்துகின்றன. புதுசா சொல்ற மாதிரி இருக்கே. ரைவல் ஃப்ரெண்ட்ஸ் இன் பீகார் ஆர் செட்டிலிங் தேர் இன்டர்னல் டைனமிக்ஸ். பீகார்ல உள்ள எதிரணிகள் தங்களுக்குள்ளான பிரச்சனைகளை சரி செய்து வருகின்றன. ஈவன் ஆஸ் கான்ஸ்டிடியூவன்ஸ் நெகோஷியேட் சீட் ஷேரிங். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. And individual parties choose their candidates for the two-phase assembly polls. மேலும் தனிப்பட்ட கட்சிகள் 2 கட்டங்களாக நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு தங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்றன. On
நவம்பர் 6, 2025 அண்ட் நவம்பர் 11, 2025. இந்த தேர்தல் நவம்பர் 6, 2025 மற்றும் நவம்பர் 11, 2025 நடக்குது. The National Democratic Alliance has had relatively smooth sailing in seat sharing. தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது NDA தொகுதி பங்கீட்டில் ஓரளவுக்கு சுமூகமாக செயல்பட்டிருக்கு. With the பாரதிய ஜனதா பார்ட்டி BJP and the Janata Dal United or JDU taking 101 seats each. இதுல பாரதிய ஜனதா கட்சி BJP மற்றும் ஜனதா தளம் யுனைடெட் அதாவது JDU தலா 101 இடங்களை பெற்றிருக்கு. The லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் is contesting 29 seats. லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் 29 இடங்களில் போட்டியிடுது. While 6 seats each will be contested by the Hindustani Awam Morcha Secular and ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா. அதே சமயம் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மதச்சார்பற்ற மற்றும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா தலா 6 இடங்களில் போட்டியிடும். The Mahagathbandhan or Grand Alliance of the Rashtriya Janata Dalam, RJD, the Congress, the CPI, CPIM, CPIML, and others is however struggling with conflicting claims over seat sharing and even leadership of the alliance. ஆனா மகாகத்பந்தன் அல்லது மெகா கூட்டணி அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் சிபிஐஎம்எல் மற்றும் பிற கட்சிகளை கொண்ட மெகா கூட்டணி ஆனா போராடி வருகிறது தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணியின் தலைமைத்துவம் குறித்த முரண்பட்ட கோரிக்கைகளால். இங்கதான் ப்ராப்ளமே. In the clearest manifestation of the BJP's upper hand in the NDA கூட்டணியில் BJPயின் கை ஓங்கே இருப்பதற்கான தெளிவான வெளிப்பாடாக it will for the first time contest as many seats as the JDU. முதல் முறையாக JDUக்கு சமமான இடங்களில் BJP போட்டியிடும். The JDU had already lost its senior partner status in the alliance in 2020. JDU ஏற்கனவே 2020 கூட்டணியில் தனது மூத்த கூட்டாளி என்ற அந்தஸ்தை இழந்துவிட்டது. But its leader நிதிஷ் குமார் continued at the helm. ஆனா அதன் தலைவர் நிதிஷ்குமார் தொடர்ந்து தலைமை பொறுப்பில் இருந்தார். As the BJP did not want to upset the apple cart. ஏனா BJP நிலைமையை கெடுக்க விரும்பவில்லை. சேர் கேம் தான். In 2025, the BJP appears more confident of being an authentic platform for the backward caste communities, which considered Mr. Kumar as their key leader. 2025 பின்தங்கிய சாதி சமூகங்களுக்கான ஒரு உண்மையான தளமாக இருப்பதில் BJP அதிக நம்பிக்கையுடன் தெரிகிறது. இந்த சமூகங்கள் திரு குமாரை தங்கள் முக்கிய தலைவராக கருதின. Consequently, the BJP has indicated that Mr. Kumar may be replaced in the event of the alliance winning yet another term, beating anti-incumbency. இதன் விளைவாக ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையை தாண்டி கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றால் திரு குமார் மாற்றப்படலாம் என்று BJP சூச்சனை கொடுத்துள்ளது. The BJP strategy for primacy involves a combination of caste-based social engineering and a consolidation of horizontal identities like youth, women, farmers and senior citizens. முதன்மை பெறுவதற்கான BJPயின் உத்தி சாதி அடிப்படையான சமூக பொறியியலை கலந்தது மற்றும் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மூத்த குடிமக்கள் போன்ற பொதுவான அடையாளங்களை ஒருங்கிணைப்பதும் இதில் அடங்கும். It is clever in accommodating caste interest groups. சாதி நலக்குழுக்களுக்கு இடமளிப்பதில் அது புத்திசாலித்தனமாக இருக்கு. பட் இஸ் ஆல்சோ யூசிங் ஸ்டேட் ரிசோர்சஸ் இன் அ பிரேசன் மேனர். ஆனா அதே சமயம் அரசு வளங்களை ஒரு வெட்கமற்ற முறையில் பயன்படுத்துகிறது. டு ஆஃபர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தட் கட் அக்ராஸ் காஸ்ட்ஸ். சாதிக்கு அப்பாற்பட்ட நலத்திட்டங்களை வழங்க. இட் இஸ் நோட்டபிள் தட் த BJP which decries subsidies has designed schemes which are little more than ill-disguised efforts to purchase votes. மானியங்களை குறை சொல்லும் BJP வாக்குகளை வாங்குவதற்கான அப்பட்டமான முயற்சிகளை தவிர வேறொன்றுமில்லாத திட்டங்களை வடிவமைத்துள்ளது. A grant of rupees 10,000 to start businesses has reached more than a third of women voters. தொழில் தொடங்க ரூபாய் 10,000 மானியம் பெண் வாக்குகளில் 1/3 மேல் சென்றடைந்துள்ளது. எலெக்ஷன் டைம்ல எல்லாம் வரும். Between the Congress and the RJD too, there is a cold war. காங்கிரசுக்கும் RJDக்கும் இடையில் ஒரு பனிப்போர் நிலவுகிறது. As they enter the decisive phase of the battle, அவர்கள் போரின் தீர்க்கமான கட்டத்திற்குள் நுழையும் போது, the two big parties appear to consider each other necessary, but share little organic and emotional bonding. இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் ஒருவரை ஒருவர் தேவை என்று கருதுவதாக தோன்றினாலும், அவர்களுக்குள் இயல்பான அல்லது உணர்ச்சிபூர்வமான பிணைப்பு குறைவாகவே இருக்கு. Their resolve and posture appear to fall short against the challenges. அவர்களின் உறுதியும் நிலைப்பாடும் சவால்களுக்கு முன்னால் குறைவாக தெரிகின்றன. A formidable caste combination in Bihar is against the Mahagathbandhan. பீகாரில் ஒரு வலிமையான சாதி கூட்டணி மகாகத்பந்தனுக்கு எதிராக உள்ளது. And the RJD has a past that continues to haunt it. மேலும் RJDக்கு அதை தொடர்ந்து துன்புறுத்தும் ஒரு கடந்த காலம் உள்ளது. The Mahagathbandhan is trying to match the NDA schemes by making undeliverable promises. மகாகத்பந்தன் NDAவின் திட்டங்களுக்கு போட்டியாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து வருகிறது. Unfortunately for Bihar, the strategies of both the alliance groups ring cynical than optimistic. துரதிர்ஷ்டவசமாக பீகாருக்கு 2 கூட்டணி குழுக்களின் யுத்திகளும் நம்பிக்கையூட்டுவதை விட ஏளனமாகவே ஒலிக்கின்றன. And that's a wrap for today's editorials. Hope இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன்.
பட் வெயிட், போகாதீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம டெய்லி படிக்கிற இந்த எடிட்டோரியல் வெக்காபுலரிஸ் வச்சு உங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ண ஒரு சூப்பர் ஈவெண்ட் இருக்கு. அதுதான் நம்ம எடிட்டோரியல் வெக்காப் லீக். இது வெக்காபுக்கு நடக்கிற ஒரு ஐபிஎல் மாதிரி. எவ்ரிடே ஈவினிங் ஷார்ப்பா 7 PM நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல லைவ் குவிஸ் நடக்கும். டெய்லி ஸ்கோர்ஸ், மந்த்லி லீக்ஸ் அண்ட் வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸும் காத்திருக்கு. ஸோ இந்த வெக்காப் லீக்ல ஜாயின் பண்ணி உங்க ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட்.